அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேய்பிறை பஞ்சமி என்பது ஸ்ரீ வராகி அம்மனை வழிபட மிகவும் உகந்த திருநாளாகும். இந்த நாளில் வராகி தேவியை மனமுருகி வழிபடுவதனால் எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும், தடைபட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் மற்றும் தீய சக்திகளிலிருந்து நம்மை அரண்போல் காத்து நம்மை அருளுவார் பரம்பொருள் வராகி அம்மன். மாலை அல்லது இரவு வேளையில் பூஜை செய்வது விசேஷமானது. வராகி அம்மனுக்கு முக்கியமாக வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் சிறிது கல் உப்பினை பரப்பி அதன் மீது வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலைகளை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். உலர்ந்த வடை, சர்க்கரை மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளை, சிகப்பு அல்லது அவல், தேன், பானகம் மற்றும் இனிப்பு வகைகள் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானவை. இதனை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே நல்லது நடக்கும். தீபத்தின் சுடரினை வராகி அம்மனாக பாவித்து உங்களின் குறைகளை முறையிட்டு வழிபட வேண்டும். கடன் பிரச்சனைகள் மற்றும் சொத்து தகராறுகள் தீரும். மன அமைதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஏற்றம் கண்டிப்பாக அருள் புரிவார். முக்கியமாக இந்த ஏற்றம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இந்த பஞ்சமி தினங்களில் வராகி அம்மனை வழிபடுவதனால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியை அடுத்து வரும் 5வது திதி பஞ்சமியாகும். இது வராகி அம்மனை வழிபட சிறந்த பஞ்சமியாகும். தேய்பிறை பஞ்சமி திதியில்தான் வராகி அம்மன் அவதரித்தார்கள். பஞ்சமி திதியில் வராகியை வழிபட கண்டிப்பாக எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கி தடைகள் அனைத்தும் விலகி நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பஞ்சமி திதி என்பது வராகியை வழிபடுவதற்கான மிக முக்கியமான அம்சமான திருநாள். சப்த மாதர்களில் அதீத வீரியமும் தீய சக்திகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள்தான் வராகி அம்மன். சப்த மாதர்களில் வராகியின் 12 திருநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் இந்த திருநாமங்களை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் பஞ்சமி தினங்களில் உச்சாடனம் செய்ய சொல்ல நம்மை அரண்போல் வந்து காத்தருளுவார் நம்முடைய பரம்பொருள் வராகி தேவி என்கின்றார்கள் ஆன்மீக நண்பர்கள். வராகி தேவியின் திருநாமங்கள்: பஞ்சமி, தண்டநாதேஸ்வரி, சங்ககீதா, சமயேஸ்வரி, சமயங்கரேதா, வராகி, போத்திரினி, சிவா, வர்தாலி, மகாசேனா, ஆக்ஞா, சக்ரேஸ்வரி, அரிகினி. ஸ்ரீ நவாவரண பூஜையில் வராகி தேவியின் முக்கியமான 12 நவாமணிகள் கொண்ட அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போது செவ்வரளி முதலான சிகப்பு நிற மலர்களால் அன்னையை சூட்டி வழிபடுவது கூடுதல் மகத்துவம் கொண்டது. சூனியம், பில்லி, கண் திருஷ்டி முதலான தீய சக்திகளை நெருங்க விடாமல் விரட்டியடிப்பாள் என வராகி மாலா எனும் நூல் போற்றுகிறது. மன சங்கலங்கள், வீண்கலக்கம், சத்ரு பயம் ஆகியவை விளங்க சந்தோஷமாக வாழ்வளிப்பாள் இந்த தேவி. பஞ்சமி திதி நாட்களில் வராகி தேவிக்கு மிக உகந்தவை. இந்த தினங்களில் கோவில்களில் சப்த மாதர்கள் சன்னதிகளில் அருளும் வராகியை வழிபடுவது சிறப்பு. இன்று வீட்டில் வழிபட அம்மனை வழிபட வேண்டும். முக்கியமாக பஞ்சமி என்று வழிபட்டீர்கள் என்றால் கேட்ட வரம் உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வராகி தேவியை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நற்பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி என்றாலேயே அது குறிப்பாக நம்முடைய வராகி தேவிக்கு அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக திகழக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி என்பது மிகவும் சிறப்பம்சத்தை கொண்டது. எந்த தெய்வத்தை நினைத்து எந்த வழிபாட்டை நாம் செய்யும் பொழுதும் அந்த வழிபாட்டின் நிறைவாக நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும்.
அதே நேரங்களில் நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கின்றோமோ அந்த தெய்வத்தின் அருள் பெற வேண்டும், அந்த தெய்வத்தின் தரிசனத்தை பெற வேண்டும் என்று நினைப்போம். இவை அனைத்தையும் பெறுவதற்கு வராகி அம்மன் பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பஞ்சமி திதி என்பது மிகவும் சிறப்பு மிக்கது. இந்த வழிபாட்டை நீங்கள் மேலோங்கி செய்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றி வராகி அம்மனை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறோம். தங்களுடைய வழிபாட்டு முறைகள் எதுவோ அதை முறையாக பின்பற்றி கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து இந்த வழிமுறையும் பின்பற்றுங்கள். குறிப்பாக வைகாசி மாதம் 22ஆம் தேதி வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது மாலை 6:45 மணியிலிருந்து 7:45 மணி முதல், அல்லது 8:45 மணியிலிருந்து 9:45 மணியிலிருந்து இந்த 2 நேரங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொண்டு வழிபாட்டை வராகி தேவிக்கு சமர்ப்பியுங்கள். வீட்டில் வராகி அம்மன் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் இன்றைய தினம் குங்கும அபிஷேகம் செய்து வராகி அம்மனின் மனதை குளிர வைத்து வேண்டிய வரத்தை பெற உதவும். படம் வைத்திருப்பவர்கள் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளலாம். தீபம் மற்றும் ஏற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் தீபத்தை மற்றும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முக்கியமாக உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை துணை அமையும். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு நாற்காலி அல்லது ஒரு முக்காலியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஒரு தாம்பலத்தட்டை வைத்து அதில் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பிக் கொள்ளுங்கள். 5 அகல் விளக்குகளை அதில் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். அல்லது 5 முகங்கள் கொண்ட அகல் விளக்கை பயன்படுத்தியும் தீபம் ஏற்றலாம். அல்லது ஒரே ஒரு தீபத்தை மட்டும் வராகி அம்மனை நினைத்து ஏற்றலாம். இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும். இந்த தீபத்தையே வராகி அம்மனாக பாவித்து வழிபாடு செய்ய போகிறோம். அதனால் இந்த தீபத்திற்கு முன்பாக கிழங்கு வகைகள் நைவேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி, தூபம் அனைத்தையும் தயார் செய்து வைத்து கொண்டு அந்த தீபச்சுடர் ஒளியில் வராகி அம்மனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த தீப சுடர் ஒளியை பார்க்கும் பொழுது ஓம் வராகி தாயே போற்று ஓம் என்று மந்திரத்தை 3 முறை கூற வேண்டும். பிறகு முழு மனதோடு வராகி அம்மனையே வலம் வருவது போல் நினைத்து அந்த தீபத்தை 9 முறை வலம் வர வேண்டும். இவ்வாறு வலம் வரும் பொழுது மேற்சொன்ன அந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே வலம் வர வேண்டும். 9 முறை வலம் வந்த பிறகு திரும்பவும் தீபத்தில் வராகி அம்மனை தரிசனத்திற்கு காண வேண்டும். பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.